ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பெரிய வெள்ளிக்கிழமை. பெரிய வியாழன் ஆண்டவருக்குரியதாவது பெரிய வியாழன், பெரிய வெள்ளி அல்லது துக்க வெள்ளி என்று சொல்லப்படுகிறது. குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி என்று சொல்லலாம். வேதனை துன்பங்கள் இருந்தாலும் அது நமக்கு வாழ்வு கொடுத்தினால் நல்ல வெள்ளி என்று சொல்லப்பட்டது. ஒரு முக்கியமான ஒரு கருத்து, சிலுவையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். 19ஆம் அதிகாரம் 28-30 வரை. அதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூல் எழுதியுள்ளது நிறைவேறிவாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதை கடற்பஞ்சையை நன்கு துவைத்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர் வாயில் வைத்தார். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எல்லாம் நிறைவேறிற்று. சிலுவையிலே சொன்ன முக்கியவான் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வந்தார். இந்த பூமியிலே மனிதராய் பிடிக்கவில்லை. 2ஆவது அதிகாரம் 6-11 வசனங்களில் பார்க்கிறோம். கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலை விடாமல் பிடித்திருக்கும் ஒன்றாக கருதவில்லை. தம்மையை தாழ்த்தி மனுவெடுத்து அடிமை தன்மை கொண்டு சிலுவை சாவியை கொண்டு அவர் பிடித்திருந்தே பார்க்கிறோம். மரணம் மட்டும் கீழ்ப்படுகின்றவர்களாக இருந்தார். எனவேதான் இப்பெயருக்கு மேலான பெயர் அவருக்கு வழங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லாம் நாம் அறிக்கையிட வேண்டும், எல்லாம் உலகாளர்கள் மண்டியிட வேண்டும் என்று பிலிப்பியர் புத்தகத்திலே பவுலடிகளார் சொல்லுகிறார். அது எப்படி நிறைவேறுகிறது என்றால், உண்மையிலே அவர் அந்த கூடத்திலே லூக்கா 4ஆவது அதிகாரம் 18-21 எசையெழுத்து 8 சொல்லியை கொடுத்தபோது ஆண்டவருடைய ஆவி என்பதை அபிஷேகம் செய்துள்ளார். எளியவருக்கு நற்செய்தி அறிவிக்கும், சிறைப்பட்டோர் விடுதலை, குருடர் பார்வை பெற்ற ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை அறிவித்தார். என்னை அனுப்பினார் என்று சொல்லிவிட்டு 8 சொல்லை சுருட்டி கருவடை காலத்தில் கொடுத்துவிட்டு அவர் கீழே அமர்ந்தார். இந்த வார்த்தை இவைகள் எல்லாம் இதில் நிறைவேறினார். தச்சன்மாயிற்று. இவர்கள் எப்படி நிறைவேறார்? ஒவ்வொன்றும் நிறைவேற்றார். எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்று சொன்னார். மறை எழுதுவது நிறைவாடி வரிசை ஏன் கேட்டால் தாகமாய் இருக்கிறது. 22-18 சொல்லி பார்க்கணும். இறையாட்சி வருகிற வரை, நிறைவு பெறுகிற வரை நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிக்க மாட்டேன் என்று சொன்னார். திராட்சைப்பழ ரசத்தை குடிக்க மாட்டேன். இறையாட்சி வருது என்றால் என்ன? கடவுளுடைய ராட்சியம் முழுமையாக செய்யும். ஆல்ரெடி நாட்டை கிறிஸ்துவடைய ராட்சியம் நிறைவாகிவிட்டு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறினார்தான் அவர் பகைவனை கால்மனையாக்குவரை அவர் நமக்காக காத்திருக்கிறார் என்று 1 Corinthians 15:25 சொல்லப்பட்டிருக்கிறார். இப்படி இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று அறிந்த அவர் தாகமாயிருக்கிறது சொன்னார். உடனே சொன்னார், நான் இறையாட்சி வருகிற வரை நான் திராட்சைப்பழ ரசம் குடிக்க மாட்டேன். இங்கே அவர் திராட்சை குடித்தார். திராட்சை ரசம் கடற்பஞ்சியை துவைத்து அவர் வாயில் வைத்து அவர் குடித்தார். குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேற்று. இப்போ அவர் குடிக்கிறார். எல்லாம் நிறைவேற்று குடிக்க மாட்டார். இப்போ குடிக்கிறார். அப்போ எல்லாம் நிறைவேறிட்டு திலஸ்தாய் எல்லாம் நிறைவேறிட்டு எல்லாத்தையும் நிறைவேற்றி A to Z என்னென்ன இந்த உலகத்துக்கு தேவை, எதெல்லாம் உலகத்துக்கு மீட்பு ஆசீர்வாதம் தேவையோ, எதன் மீது அதிகாரம் வேண்டுமோ, எதன் மீது வல்லமை வேண்டுமோ, எதிலே ஆறுதல் வேண்டுமோ, இதில் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் all things are accomplished எல்லாம் நிறைவேறும். இதற்காக தன் பிதா அனுப்பினாரோ அத்தனையும் என்ன நாம் மீட்பு பெறணும், நாம் வாழ்வு பெறணும். அதற்காக என்ன செய்யணும் அத்தனையும் அவர் செய்து விட்டார். இன்றைக்கு நாம் எல்லாம் நிறைவேறிவிட்டதை நாம் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார், நிறைவுபடுத்தி விட்டார். அந்த நிறைவுக்குள் நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் பெற வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். ஆகவே எல்லாம் நிறைவேறிற்று. இந்த வாழ்க்கையில் ஏதாவது நிறைவேறாமல் இருக்கிறதா? உலக காரியங்களாக இருக்கட்டும், உலக தேவைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தால் இதோ கடவுள் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறித்தீரும். ஆகவே எல்லாம் நிறைவேறிட்டு all things are accomplished எல்லாம் நிறைவேறிட்டு வார்த்தையை நிறைவேற்றி என்று சொன்ன இயேசு இன்றைக்கு எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றி விட்டார். இன்றைக்கு நாம் நிறைவேற்றி அந்த ஆசீர்வாதங்களை நமது சொந்தமாக்கிக் கொள்ள, நமதாக்கிக் கொள்ள ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நாம் வலையை போடுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரை, நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர், உங்களுடைய இரக்கத்தையும் கருணை உங்களுக்கு அடிக்கடி உங்களுடைய ஆறுதலை தாரும், வழி நடத்தும். அந்த பிதாவை ஆமென்.